Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், எப்படி பாக்குறீங்க? விளையாட்டுத் துறையில திமுக அரசு என்ன சாதனை தான் பண்ணிருக்கு? நாங்க நிறைய சாதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2023க்கு அப்புறம் நாங்க ரொம்ப விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம், விழிப்பா இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. விளையாட்டுத்துறையில் இவங்க பண்ணின சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி கார்த்திகாவை போன்றவர்கள் தானாக வளர்ந்து பயிற்சி எடுத்து வெற்றி பெற்றதை கூட இவர்கள் முதலமைச்சர் என்கிற முறையில் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான நிறைய வீராங்கனைகளை இவர்கள் உருவாக்கினார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதற்குண்டான தகவல்கள் நம்மிடம் இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஒரு வீராங்கனை, பெரிய ஒரு பந்தயத்தில் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்ற ஒரு வீராங்கனையினுடைய காலை தவறான சிகிச்சையினால் கொளத்தூர் பெரியார் நகர் மருத்துவமனையில் அந்த காலை அகற்றிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று நான் நினைவில் வச்சிருக்கிறேன். ஓகே, விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் ஒரு வேதனையான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே ரெண்டு தான் பிரிஞ்சிட்டாங்க. ஒன்று திமுக அதிகாரிகள், அதிமுக அதிகாரிகள் அப்படின்னு பிரிஞ்சிட்டாங்க. அப்படித்தான் இந்த நடக்குது கூட. ஆனால் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஏறத்தாழ சுமார் ஒரு 5 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள். அது தரவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. எல்லா பேரையுமே அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை நியமித்திருக்கிறார்கள். இவங்களுக்கு எங்க போய் பிடி வாத்தியார போய் நியமிக்க போறாங்க? ஆனால் இன்னொரு வருத்தமான செய்தி என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பிடி அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய உடற்கல்வி ஆசிரியர்களை நாங்கள் பணி நிமித்தம் செய்வோம், செய்யலையே. ஓகே, 2. இன்னொன்னு, இவங்களை பொறுத்தளவுல நீங்க கேட்டீங்க, பைசன் படத்தை பார்ப்பதற்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்களா? பைசன் படத்தை போய் எப்படி வரிசையா பார்த்தாங்கன்னு. ஐயா வீரமணி இருக்கிறார், அண்ணன் தனியரசு இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கிறார், அது மாதிரி நிறைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் திருவாரூருக்கு போய் பார்க்க நேரம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் டெல்டாக்காரங்க, டெல்டாவில் பாதிக்கப்பட்டா போக மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த விளையாட்டுத்துறையும் அப்படித்தான் இருக்கிறது. விளையாட்டுத்துறை யார் வச்சிருக்கிறா? உதயநிதி ஸ்டாலின் வச்சிருக்காரு. ரைட்டு. கல்வித்துறை யார் வச்சிருக்கிறா? அன்பில் மகேஷ் வச்சிருக்காரு. 2 பேரும் நண்பர்கள். அப்ப 2 பேரும் நண்பர்களை மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்க. இந்த துறையை அந்த துறையை, அந்த துறையை இந்த துறை. நல்ல வேற நீர்ப்பாசன வசதித்துறையை குறை சொல்லாம விட்டீங்களா? இன்னைக்கு தான் புதுசாக நகராட்சி துறை அமைச்சர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. இல்ல சார், இப்போ பள்ளி கல்வித்துறை, விளையாட்டுத்துறை ரெண்டுமே மாணவர்களோட எதிர்காலத்துக்கு முக்கியமான துறை அப்படிங்கும் போது அதுல ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க? இல்ல, அலட்சியமாக இருக்கிறன்ற ஏன் நாங்க துடிதுடிப்பா இளைஞர்களை நாங்க வளர்த்து விட்டறனால என்ன ஆயிரப்போகுது இல்லையா? இந்த ஆட்சியில நாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோம். நாங்க நல்லது செஞ்சா என்ன, கெட்டது செஞ்சா என்ன? எதிர்கட்சி தலைவர் மாதிரி அங்க போய் நெல்ல அள்ளி பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? ஆனால் நான் டெல்டாக்காரர் மறந்துடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அங்க நாங்க போகாட்டினாலும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மனநிலையில் இருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், இங்க பாருங்க சார், இவர்களை பொறுத்தளவில் தமிழுக்காகவோ தமிழர்களுக்காகவோ இந்த இனத்தை பாதுகாப்பதற்காகவோ இவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா, நான் கேட்கிறேன், இப்பதான் உங்களுக்கு ஞானம் வருதா? மண், மொழி, மானம் இதெல்லாம் ஏன் இவ்வளவு நாள் இல்லையா? இவங்களை பொறுத்தளவுல பஞ்சாபுக்கு போய் இதே விளையாட்டுக்கு வீராங்கனைகள் போய் அங்க ஒரு பிரச்சனை நடந்து அது எவ்வளவு உடற்கல்வி ஆசிரியர்கள் அங்கு தாக்கப்பட்டு அதற்கு என்ன நாம அது பரிகாரம் அல்லது குழு அல்லது சிறப்பு ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கிறோமா? இல்லையே. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றாங்க. எப்போ? இவர்களை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல சார், இப்ப இதுல என்னன்னா, தேசிய அளவிலான ஒரு விளையாட்டு போட்டியில தமிழக மாணவர்கள் பங்கு பெற முடியாத ஒரு சூழல் இங்க இருக்கு அப்படின்னா, அங்க மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுறது ஒரு விஷயம். இன்னொன்னு, அங்க தமிழ்நாட்டிற்கும் இந்த தேசிய அளவிலான விளையாட்டுல பங்கு பெறல அப்படிங்கிற ஒரு மரியாதை குறைவு ஏற்படும்ல தமிழ்நாட்டுக்கும். அந்த விளையாட்டுத்துறையின் ஆணையத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க தலைவர்களை நியமிச்சாங்க. ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த விளையாட்டுத்துறை ஆணையத்தின் தலைவர் யார்? செய்தித்தாளில் வருதா? பல வட மாநிலங்களுக்கு யாராவது அனுப்புறாங்களா? வெற்றி பெற்றவர்கள் அந்த ஆணையத்தின் தலைவரை போய் நம்ம பார்க்கிறோமா?
ஓகே. எதுவுமே தெரியல. இங்க நடப்பது எல்லாமே உள்ள அரசியலா இருக்கு சார். யார பணி நிமித்தம் செய்யறாங்க, உடற்கல்வி ஆசிரியர்களை ஏன் எடுக்கல, அப்ப உடற்கல்வி ஆசிரியர்களை ஏன் எடுக்கலன்னா ஏன் நீங்க 234 தொகுதிகளிலும், நான் என்ன கேட்கிறேன், 234 தொகுதியிலும் நீங்க விளையாட்டு அரங்க அமைக்க வேண்டாம், ஒரு மாவட்டத்துக்கு 1 அந்த மைய பகுதியில 1ன்னு வச்சிருந்தாலே போதுமா இல்லையா? அதவே நீங்க என்ன செய்யலையே. அப்போ எது தேவையோ அதற்காக பணத்தை ஒதுக்காம, அது மட்டும் இல்ல, இந்த விளையாட்டுத்துறையே இவ்வளவுதாக இருக்கிற போது இவர்கிட்ட 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை. அது என்னன்னா, அந்தந்த துறை நேரம் அங்க போனா லேட் ஆகும், மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை மூலம் லேட் ஆகும் சொல்லி இவங்க தனியா ஒரு துறை ஆரம்பிச்சு அது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இவங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கணும்ன்றத துணை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னாச்சு? அப்படியே தான் இருக்குது. விளையாட்டுத்துறை மாதிரி தான் அது அப்படியே இருக்குது. ஆகவே இவர்களை பொறுத்தளவில் ஒரு சாமானியர் தானாக பயிற்சி பெற்று வந்தா அது தமிழக அரசுன்றாங்க. ஏன் குகேஷுக்கும் சகோதரி கீர்த்திகாவுக்கும் என்ன, கார்த்திகாவுக்கு என்னது இல்ல, அதான் நாங்க 10 லட்சம் போட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மேடம் சொன்னாங்க. நீங்க என்ன சார் போட்டு கொடுக்கிறது? நீங்க என்ன உங்க அண்ணா அறிவாலய கருவூல தர குடிக்கிறீங்க? மக்கள் வரி பணங்க. திருவாரூர் அபிநேஷுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கொடுக்கணும். அவர்களை பாராட்டினா அதை வச்சு தமிழ்நாட்டிற்கு கூடிய எல்லா மாவட்டத்திலும், திருவாரூர்ல ஒருத்தர் வந்துட்டாருப்பா, மதுரையில ஒருத்தர் நாம வரணும்பா, திருநெல்வேலியில ஒருத்தர் வரணும்பா என்று ஒரு ஊக்கத்தொகைக்காகத்தான், நாட்டு மக்களை வளர்ச்சி பெய்வதற்குத்தான் நீங்க கொடுக்கணும் ஒழிய நாங்க அதிகமா போட்டு கொடுத்துட்டோம் என்பதற்காக அல்ல. அந்த ஒப்பீடு தவறுங்க. நீங்க முறையான திட்டத்தை, நீங்க சிறப்பு பயிற்சி தான் கொடுக்க வேணாம், அங்க பயிற்சிக்கு ஆளாமத்தினாலே போதும். பிடி வாத்தியார்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க சார். அவங்க ரொம்ப கண்டிப்போடலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இதை சாப்பிடணும், காலையில வெறும் வைத்து நீங்க வந்து விளையாட்டு மைதானத்துக்கு வாங்க, விளையாடுங்க, இந்தந்த மாவட்ட லெவல் இங்க இருக்கும்டா, இந்தந்த பள்ளிக்கூடத்துல இவங்க இப்படி நல்ல பயிற்சி பெறுவாங்கடா, அதுல வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க, இங்க கபடி விளையாடுவாங்க, இங்க செஸ் விளையாடுவாங்க, இதெல்லாம் இந்த கற்றுத்தருவது இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களே நீங்க நியமிக்காம இருக்கீங்களே, எப்படி கற்றுத் தருவாங்க? இன்னொன்னு தெரியுமா சார், இதுல ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வு, கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரான்னு தெரியல, இன்னும் ஒரு 5 மாசம் தான் இருக்குது, தயவு செய்து நடவடிக்கை எடுத்தா மகிழ்ச்சி சார். இந்த பசங்க விளையாடக்கூடிய உடற்கல்வியினுடைய பிடி பீரியட் இருக்குல்ல, இத கொஞ்சம் ஆளு அசந்தா பசங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கணக்கு, எனக்கு சிலபஸ் அதிகம் அப்படின்னு கணக்கு வாத்தியார் வந்து அந்த பிடி பீரியட் எடுத்துக்கிறாங்க, சயின்ஸ் டீச்சர் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவர்கள் உடல் ரீதியாக பலமாக இருந்தால்தான் மனம் பலமாகும். ஆனா அவங்க எதுவுமே மனமும் இல்ல, இதுவும் இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப விளையாட்டு துறையில உடற்கல்வி ஆசிரியர்கள் 100 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் பண்ணல. திமுக சொன்ன மாதிரி 234 தொகுதிகளிலும் வந்து ஸ்டேடியம் கட்டல அப்படிங்கும் போது, போதுமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்யல அப்படிங்கும் போது, இது வந்து பள்ளி கல்வித்துறையை சீரழிச்ச மாதிரி விளையாட்டுத்துறையை சீரழிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, சீரழிக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அது அதிக அக்கறை காட்ட தெரியவில்லையே, காரணம் உங்களுக்கு அனுபவம் இல்லையே. அக்கறை காட்டலன்னா அது சீரழிஞ்சுதான் சார் போகும். அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. அனுபவம் இல்லாத ஒருவரை சார் நீங்க அப்படி பார்க்காதீங்க. 2004 36 வயது உடைய திரு தயாநிதி மாறன் அவர்களை நேரடியாக கேபினெட் அந்தஸ்தை கொடுத்தார் கலைஞர் கருணாநிதி. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 46 வயதில் நேரடியாக துணை முதலமைச்சர் பதவி வருகிறது. எப்படி சார்? இவர்களுக்கு ஏழைகளை பற்றி, விவசாயிகளை பற்றி, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில சாதிக்கணும் என்கின்ற நேர்மையாக இருப்பவர்களுடைய உணர்வை இவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாணவர்கள் மேல அக்கறை இல்ல. அக்கறை இருக்குமே ஆனால் இது நடந்திருக்குமா? குகேஷ் அது மாதிரி இந்த சகோதரி ஏன் அந்த பாரபட்சம்? தமிழ்நாட்டிலிருந்து தானே வந்தாங்க. காரணம், இந்த வெற்றி பெற்ற அந்த குழந்தை தமிழர். தொடர்ந்து பேசுவோம். விளையாட்டுத் துறையில என்னென்ன அவலங்களை இந்த திமுக அரசு செஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசுவோம்.